வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 15. அறையை பெருக்கிக் கொண்டிருந்தாள் வள்ளி. மேஜையை துடைத்து புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டு நின்ற அருணாவின் கண்களில் அக்கடிதம் தென்பட்டது. ஆனந்தன் ஒரு வாரத்திற்கு முன்பு கிராமத்தில் நின்று கடைசியாக எழுதியிருந்த அக்கடிதத்தை அருணா இதுவரை பல தடவைகள் வாசித்திருந்தாள். இருந்த போதிலும் மீண்டும் ஒரு முறை அதை வாசிக்க அவளுக்கு அழுக்கவே இல்லை. வேலையை முடித்துவிட்டால் நீ கீழே போயிரு, நான் கொஞ்ச நேரத்தில் வருகிறேன் என்று வள்ளியிடம் கூறிவிட்டு அக்கடிதத்தை பிரித்து சாவதானமாக படிக்க ஆரம்பித்தாள் அருணா. அன்புள்ள எங்கள் அருணா, பரீட்சைகளை நன்றாக கவனித்து எழுதியிருக்கிறாய் என்பதை அறிய மெத்த மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் எல்லாம் நடந்தது போல் தோன்றுகிறது. இப்பொழுதுதான் உன் கை எலும்பு முறிந்தது போல் இருக்கிறது. உன்னை ஊருக்கு அனுப்பும் தினம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் பின்தொடர்ந்து வந்து பேச முடியாது பேசி பிரியாவிடை கொடுத்தது இன்று போல் என் மனத்திரையில் ஒவ்வொன்றாக தோன்றுகிறது. ஆனால் வருஷங்கள் 7 அல்லவா இடையே விரைவாக ஓடிவிட்டிருக்கின்றன. என்ன ஆச்சரியம்! என்னால் நம்பவே முடியவில்லை. எங்கள் அருமை தங்கை அருணாவை பிரிந்து இவ்வளவு காலம் சென்று விட்டது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிரியம்மாவுடன் தங்கி நீ கல்வி கற்பது பற்றி எனக்கும் இந்திராணிக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. தண்ணீர் எடுக்க வாய்க்காலுக்கு செல்லும்போது அங்கு சந்திக்கும் ஊர் பெண்களிடம் இந்திராணி வாய்க்கு வாய் எங்கள் அருணா பட்டணத்திலே படிக்கிறாள் என்று புகழ்ந்து பேசுகிறாள். நான் மட்டும் என்ன, சந்தையிலே சந்திக்கும் எனது நண்பர்களிடம் என் தங்கை அருணா பட்டணத்திலே SSLC பரீட்சை படிக்கிறாள் என்று பெருமையாக பேசி மகிழ்கிறேன். நன்றாக படித்து நீ பெரிய மேதையாகி நம் வீட்டிற்கும் நமது கிராமத்திற்கும் கீர்த்தியை கொண்டு வருவாய் என்று எண்ணுகிறேன். டெல்லிக்கு பாதுஷாவானாலும் தாயாருக்கு அவன் பிள்ளைத்தானே என்று ஒரு பழமொழி உண்டல்லவா? அதுபோல நீ பட்டணத்திலே எவ்வளோ பெரிய பரீட்சை கொடுத்து எவ்வளோ பட்டங்கள் பெற்று கல்வியில் சிறந்த மேதையாக கீர்த்தி பெற்றாலும் எங்களை பொறுத்தவரை நீ எங்கள் குட்டி தங்கை அருணா தானே, இல்லையா? சொல். உன்னை பார்க்க வேண்டும் என்று எங்கள் கண்கள் ஏக்கத்தில் பூத்து போய் இருக்கின்றன. உன்னுடன் பேச வேண்டும் என்று எங்கள் உள்ளம் ஏங்கி ஏங்கி துடிக்கிறது. ஆகவே இவ்வருஷம் நீ ஏற்பாடு பட்டாவது கிராமத்திற்கு ஒரு முறை வந்து போக வேண்டும். உன்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று பெரியம்மாவிற்கு நான் ஒரு கடிதம் எழுதி வெகுவாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ரயில் செலவுகளை பற்றி அவர்கள் சிந்தித்தால் அதற்காக நீ கவலை அடைய வேண்டாம். நமது வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக பால் வியாபாரம் செய்தது போக மீதி பொழுதில் நான் இங்கே ஒரு கடையில் சாமான் எடுத்து வர டவுனுக்கு வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் எனக்கும் பணம் கிடைக்கிறது. என் செலவு போக அதில் மீதி 10 ரூபாய்கள் உனக்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். ரயில் செலவுக்கு பணமில்லை என்றால் ஒரு கடிதம் போடு, அதை அனுப்பி வைக்கிறேன். நீ உடனே புறப்பட்டு வரலாம். எனினும் நீ வருவதையும் வராததையும் விரைவில் தெரியப்படுத்த வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொள்கிறேன். உனக்கு எங்கள் ஆசி. இப்படிக்கு உன் அன்புள்ள அண்ணன் ஆனந்தன். பின் குறிப்பு: இப்பொழுது நீ உயரமாக வளர்ந்து தோற்றத்திலே மிகவும் மாறியிருப்பாய். ஆனாலும் உன்னை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் என் நீ கண்ணில் சுருண்ட கூந்தல் நெற்றி மீது புரள கண்ணக்குழே நகை செய்து நிற்கும் சின்னஞ்சிறு ஒரு சிறுமிதான் தோன்றுகிறாள். எவ்வளவு முயற்சித்தாலும் எனது கற்பனையில் சிறு தோற்றத்தில் நின்று வளரவே மாட்டேன் என்கிறாய். ஆழமாக பதிந்துவிடும் எண்ணங்களை உதிரி அகற்றி விடுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் பார்த்தாயா? கடிதத்தை படித்து முடித்ததும் அருணா கண்களில் கசிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு தனக்குள் மேலே சிரித்து கொண்டாள். ஆனந்தனின் அன்பை எண்ணிய பொழுது அவள் உள்ள முறுகியது. இயற்கையாகவே அவனிடம் எப்பொழுதும் உள்ள ஹாஸ்ய உணர்ச்சி அக்கடிதத்தில் பிரதிபலிப்பதை கண்ணுற்றதும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. கடிதத்தை மடித்து பத்திரமாக பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு பீரோ கதவின் மீது பதிவிருந்த நீண்ட கண்ணாடி முன்பு சிறிது நேரம் வியப்புடன் நின்றாள். கண்ணாடி பிரதிபலித்த தன் உருவத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆச்சரியம் அதிகரித்தது. அண்ணன் ஆனந்தன் கற்பனையில் கொண்டிருந்த சின்னஞ்சிறு பெண் அருணாவிற்கும் இப்பொழுது கண்ணாடி பிரதிபலிக்கும் 15 வயது பாலிகை அருணாவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது! அருணா, அருணா என்று இடியோசை போல் கீழிருந்து முழங்கிய ஜெகதாவின் குரல் அவளது கற்பனையை ஒரு கணத்தில் சிதற செய்வே. இது வந்து விட்டேன் பெரியம்மா என்று குரல் கொடுத்துவிட்டு மின்னலை போல் படிகளை தாவிக்கொண்டு கீழே ஓடி வந்தாள் அருணா.
கீழே கூடத்தில் தொங்கிய பெரிய ஊஞ்சலில் ஜெகதா கம்பி மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். 7 வருஷ காலத்திலே அவளது மேல்வாய் முன்வரிசை பற்கள் அனைத்தும் தங்கமயமாக மாறிவிட்டிருந்ததனால் சிரிக்கும் போதெல்லாம் பொன்னொழி வீசிய பற்கள் இப்பொழுது கோபத்திலும் தங்க ஜுவாலையை அள்ளி கைக்கிக் கொண்டிருந்தன. கருப்பு பூக்களுக்கு மீறி நரையை வெளிப்படுத்தி நின்ற தன் கூந்தலை அள்ளி முடிந்து கொண்ட ஜெகதா தன் தங்கப்பற்களை அழுத்தி ஒரு முறை கோபத்துடன் கடித்தாள். அருணா, உன்னை கூப்பிடுவதற்குள் என் உயிரே போய்விடும் போலிருக்கிறதே. வேலை முடிந்த பின் மாடியில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? வயது இவ்வளவாகியும் உனக்கு விவேகம் என்பதே இன்னும் ஏற்படவில்லை. உன்னை போல் சிறு பெண்ணாயிருக்கிறேன். நான் கல்யாணமாகி புக்ககத்திற்கு கூட வந்துவிட்டேன். உன்னை போல் மசமசவென்று சோம்பேறியாக மூளைக்கு மூளை நின்று கொண்டிருந்தால் அந்த காலத்தில் எல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா என்று இறைந்து பேசினாள். பெரியம்மா எதிரில் ஓடி வந்து நின்ற அருணா பதில் பேசவில்லை. ஒரே பாய்ச்சலாக மாடியை நின்று இறங்கி வந்ததனால் அவளுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. அப்படி உட்கார் எதிரே என்று உத்தரவிட்ட ஜெகதா ராணி போல் முகத்தை மிகவும் அதிகார தோரணையில் நிமிர்த்தி கொண்டு பேசலுற்றாள். அத்தான் வீட்டில் வருவோரும் போவோரும் தினம் 100க்கு மேல் சத்திரம் போல் அமர்க்கலமாக இருக்கும். அவ்வளோ பேருக்கும் நான் ஒருத்தி தான் சமைத்து போட்டு சமாளிக்க வேண்டும். உன்னை போல் தூங்கி விழுந்தால் சரிப்பட்டு வந்திருக்குமா? காலையில் எழுந்தவுடன் பொம்பரம் கணக்காக சுத்த நாள் கூட நிற்காது அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் என்றாள் ஜெகதா. பெரியம்மா கூறுவதில் 90 பங்குக்கு மேல் அவ்வளவும் களப்பற்ற சுத்த பொய் என்பதை பழக்கத்தில் நன்கு அறிந்திருந்த அருணாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அதை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு பணிவாக தரையை பார்த்தவன உட்கார்ந்திருந்தாள். ஜெகதா மேலும் தொடர்ந்தாள். நீ என்னடாவென்றால் வயது இவ்வளவாகியும் 2 பேருக்கு ஒழுங்காக சமைத்து போட இன்னமும் பழகி கொள்ளவில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை. உன்னை அந்த பெண் நளினியுடன் பழக விட்டேனே, அதுதான் என் பிசுகு. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டதாமே, அதுபோல் அவளை பார்த்து நீ பெரிய மனுஷ வீட்டு பெண் போல குழந்தை போல கொய்யாரம் பண்ணுகிறாய். காலையிலே படுக்கைகளை விட்டு 10 மணிக்கு அந்த நளினி எழுந்திருப்பாள். அவளுக்கு கட்டுப்படியாகும். பண்ணுவது பாக்குத்தூள் வியாபாரமானாலும் அவள் அப்பாவுக்கு பணம் லட்சமாக வந்து கொட்டி குவிஞ்சி கொண்டிருக்கு. ஆனால் உன் சங்கதி எப்படியா? கௌரதியாக உன் அப்பா மிராசுதாரர்னு சொல்லி வச்சிருக்கேன். உண்மையிலே உங்கள் அப்பனுக்கு உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வைக்கக்கூட யோகிதை இல்லை என்று அதட்டினாள். அருணா மௌனமாக தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாலும் அது சமயம் அவள் மனம் தன்னுள்ளே ஒரு சந்தேகத்தை எழுப்பி சிந்தித்து கொண்டிருந்தது உண்மை. நளினியுடன் சிநேகிதம் கொண்டு பழகியதால் வீணான அகம்பாவமும் டாம்பிகமும் பழகிவிட்டதாக பெரியம்மா சொல்லுகிறார்கள். ஏழை பெண் அருணாவுடன் நட்பு பூண்டிருந்ததால் சரித்திர சுபாவமும் அசட்டு பழக்கமும் குறுகிய நோக்கங்களும் படிந்து விட்டதாக நளினியை பற்றி மனோன்மணி அடிக்கடி குறை கூறுகிறாள். இதில் உண்மை ஏது? இந்த நட்பினால் உண்மையிலே இருவருடைய குணங்களும் பாழாகிவிட்டனவா? பெரியவர்கள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொள்ளாது வீண் பெருமையினால் குழந்தைகளின் நட்பின் மீது சுமத்தும் அபாண்டமான குற்றச்சாட்டா? என்னவோ பெரிய கோட்டையை பிடிக்கிறவள் போல் அப்படியே யோசனையில் மூழ்கிவிட்டாயே. நான் சொன்னது காதில் படுகிறதல்லவா என்று ஜெகதா உரத்த குரலில் கேட்கவே அருணா சிந்தையை நின்று இழுத்து கொண்டு திடுக்கிட்டு தெரிகிறது பெருமா என்று முணுமுணுத்தாள். உலோகநாயகி 1 மாதம் தன் குழந்தைகளுடன் உதகமண்டலம் போகப் போகிறாளாம். என்னையும் கூட வர சொல்லி கூப்பிட்டிருக்கிறாள். அவள் மட்டும் தனியே போகப் போகிறாள். அந்த பீடை மனோன்மணியும் போவதாயிருந்தால் நான் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன். அவளுக்கு என்னவோ உன்னை கண்டால் கட்டோடு பிடிப்பதில்லை. எப்பொழுதும் உன்மேல் என்னிடம் ஏதாவது குற்றப்பத்திரிகை படித்து கொண்டே இருக்கிறாள். அவள் குற்றம் கண்டுபிடிக்கிறாள் போல நீ ஏன் தவறாக அவர்கள் வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோபமாக கேட்டாள். பெரியம்மா, என்னை மட்டுமல்ல, உங்களை கண்டால் கூட மனோன்மணிக்கு பிடிப்பதில்லை. உண்மையில் அவளுக்கு மனித சமுதாயத்திலேயே யாரையுமே பிடிப்பதில்லை. அவள் அப்படிப்பட்டதொரு விசித்திரமான பிறவி. நம்மை வெறுப்பது என்பதை லட்சியமாக கொண்டுள்ளவர்களிடம் எவ்வாறு விருப்பத்தை எதிர்பார்க்க முடியும் என்று தன் மனதிலே எண்ணுவதை கூற வேண்டும் என்று அருணாவின் நாக்கு துடித்தது. ஆனால் பெரியம்மாவின் சுபாவத்தை அவள் நன்கு அறிவாள். தனது அபிப்பிராயத்திற்கு எதிரான பேச்சே இல்லை என என்னும் ஜெகதாவிடம்
விவாதித்து பேச அருணாவுக்கு இன்னும் துணிவு ஏற்படவில்லை. ஆகவே அவள், எனக்கு தெரியாது பெரியம்மா என்றால் ஏனஸ்வரத்தில். நன்றாக சாப்பிட தெரியுமா? அதுவும் தெரியாது என்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் லோகநாயகியுடன் உதகமண்டலம் போகப் போகிறேன். கூட உன்னை அங்கே கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. மேலும் பட்டணத்திலே பாலும் பழமும் சாப்பிட்டு வாழ்க்கையிலே கஷ்டம் என்பதே தெரியாது நீ தத்தாரியாக வளர்ந்து வருவது எனக்கு பிடிக்கவில்லை. பஞ்சமும் பட்னியும் வெளியில் எப்படி தலை விரித்தாடுகின்றன என்பதை கண்ணால் பார்த்தாலாவது உனக்கு புத்தி வரட்டும் என்று உன் கிராமத்திற்கு உன்னை இந்த விடுமுறைக்கு அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன். கிராமத்திலே உன் வீட்டிலே பாலாரும் நெய்யாரும் பாய்ந்தோடுவது போல் உன் அண்ணன் வேறு வருந்தி உன்னை அனுப்பும்படி கேட்டு எழுதியிருக்கிறான். அந்த சுகத்தையும் போய் அனுபவித்துட்டு வா. அதை நான் ஏன் தடுக்க வேணும்? கிராமத்திலே உன் அப்பாவிடம் 2 நாள் தங்கினால்தான் இந்த ஜெகதா உனக்கு எவ்வளோ செய்திருக்கிறாள் என்று உண்மை உனக்கு உதயமாகும். அதனால் உன்னை இன்று இரவு வண்டிக்கு ஊருக்கு அனுப்பப் போகிறேன். ஸ்டேஷனில் வந்து கூட்டிக் கொண்டு போகும்படி உன் அண்ணனுக்கு முந்தானேத்தியே கடிதாசி போட்டுவிட்டேன். நீ வேண்டியதை எடுத்து சீக்கிரம் மூட்டை கட்டிக்கொள் என்று முடித்தாள். அருணாவின் முகம் மகிழ்ச்சியினால் மலர்ந்தது. சந்தோஷத்தினால் அவள் நெஞ்சு விம்மியது. சரி பெரியம்மா, உங்களுக்கு மெத்த வந்தனம் என்று மெல்லிய குரலில் பதிலளித்துவிட்டு அவள் துள்ளி எழுந்து நின்றாள். அதற்குள் பறக்க வேண்டாம். மூட்டை கட்டிக்கொள் என்றதும் நான் வாங்கி கொடுத்திருக்கும் பட்டு பாவாடை தாவணிகளிலெல்லாம் அந்த பட்டிக்காட்டிற்கு எடுத்து போய் என்று அர்த்தமில்லை. பழையதான 2 நூல் பாவாடையும் தாவணியை மட்டும் எடுத்து போனால் போதும். உன்னை நான் படிக்க வைப்பதற்கு செலவழிப்பதே மிகவும் அதிகம். ஊருக்கு அனுப்பும் ரயில் செலவு வேறு என்றால் எனக்கு சாத்தியப்படாது. அதனால் உன்னை 3வது வகுப்பில் தான் அனுப்பப் போகிறேன். ஆனால் ஒன்று, நளினியோ அல்லது வேறு யாரோ உன்னை விசாரித்தால் 2வது வகுப்பிலே பிரயாணம் செய்ததாக கூற வேண்டும். தெரிந்ததா என்று ஜெகதா முடித்தாள். வீணாக அல்ப காரியங்களுக்கு ஏன் இந்த பொய்? ஐயோ பெரியம்மா, உங்களுக்கு போலி கௌரவத்தின் மீது ஏன் இந்த மோகம் என்று அருணாவிற்கு பதிலளிக்க மிகவும் ஆவலாக இருந்தது. எனினும் அவள் தன் அபிப்பிராயத்தை தன்னுள்ளே வைத்து கொண்டு பிரயாணத்திற்கு ஆயத்தம் செய்ய விரைந்து ஓடினாள். பெரியம்மாவின் உத்தரவு பேரில் தன் சிநேகிதியிடம் விடை பெற்று கொள்ள பழனியப்ப கவுண்டர் கிரகத்திற்கு அன்று மாலை அருணா சென்றிருந்தாள். பல நாட்கள் சென்ற பிறகு அவர்கள் வீட்டிற்கு அன்றுதான் அவள் மீண்டும் ஆதலால் அவளுக்கு தாராளமாக உள்ளே நுழையக்கூட சங்கோஜமாக இருந்தது. நளினிக்கு தன் வரவை வேலைக்காரன் மூலம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்த சோஃபா ஒன்றில் காத்து கொண்டு அமர்ந்திருந்தார்னா மாடிப்படிகளில் யாரோ இறங்கி வரும் பாதரட்சி ஓசை கேட்டு ஆவலுடன் அந்த திக்கு நோக்கினாள். ஓய் என்று வியப்புடன் சீட்டியடித்த சுரேஷ்குமாரின் கையில் பிடித்திருந்த டென்னிஸ் மட்டையை சுழற்றிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் அவள் அருகே வந்தான். ஹலோ அருண், 2 வருஷத்தில் நீ எவ்வளோ மாறிவிட்டிருக்கிறாய். உன்னை முதலில் அடையாளமே தெரியவில்லை என்று வியப்பும் ஆனந்தமும் பொங்க ஆர்ப்பரித்தான் சுரேஷ்குமாரன். உங்களையும் தான் எனக்கு அடையாளமே தெரியவில்லை. நீங்கள் மிகவும் உயரமாக வளர்ந்து விட்டிருக்கிறீர்களே என்ற பதிலளித்த அருணாவின் நெஞ்சு மகிழ்ச்சியா திகிலா என்று இனமிளகா உணர்ச்சியினால் படப்படவென்று அடித்து கொண்டது. நீதான் என்னை விட உயரமாக வளர்ந்திருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். எங்கே எழுந்து என் அருகில் வந்து நில். நீ உயரமா நான் உயரமா என்று பார்ப்போம் என்று உற்சாகமான குரலில் பரிகாசம் செய்த சுரேஷ்குமாரன் உரத்த குரலில் இடியிடி என்று நகைத்தான். பின்கெட்டு முற்றத்திலே புத்தகம் ஒன்றை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த மனோன்மணி எதேச்சியாக வெளிகால் புறத்தை எட்டி பார்த்தாள். சுரேஷ்குமாரனுக்கு சம்மதியாக அருணா உட்கார்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்தது கண்டதும் அவள் முகம் கடுமையாக மாறியது. புத்தகத்தை மூடி தொப்புன்னு கீழே வீசி எரிந்துவிட்டு வேகமாக ஹாலுக்கு வந்தாள். சுரேஷ், உன்னை அம்மா எதற்காகவோ ரொம்ப நேரமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ போய் விசாரி என்று தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு புன்முறல் செய்தாள். அப்படியா அக்கா? இப்பொழுதுதான் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு டென்னிஸ் ஆட கிளம்பினேன். எதற்காக கூப்பிடுகிறார்களோ தெரியவில்லை என்று தனக்குள்ளே யதார்த்தமாக பேசிக்கொண்டு அவன் பின்கட்டிற்கு சென்றான். அவன் அப்பால் செல்லும் வரை காத்திருந்த மனோன்மணி விழிகளில் தீப்பொறி பறக்க பற்களை நெறித்து கொண்டு உக்கிரமாக அருணாவின் பக்கம் ஆத்திரத்துடன் திரும்பினாள். அருணா,
இதுவரை உன்னிடம் நான் கண்டிப்பாக பேசியதில்லை. ஆனால் இன்று அவ்வாறு பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. சுரேஷ்குமாரன் முன்போல் சிறிய பையன் அல்ல. 20 வயது வந்த பையன், வாலிபன். நீயும் முன்போல் சிறு பெண் அல்ல. உனக்கு பொறுப்பு தெரியும் வயதாகிவிட்டது. இனிமேல் நீயும் சுரேஷ்குமாரனுக்கு சகஜமாக பேசுவது நல்லதில்லை என்று எச்சரிக்க விரும்புகிறேன். அவன் இப்பொழுது இன்ஜினியர் பரீட்சைக்கு படிக்கிறான். மேல் படிப்புக்கு அவனை சீமைக்கு அனுப்பத்தான் உத்தேசித்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பிற்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அருணா பதில் பேசவில்லை. துக்கம் அவளது தொண்டையை அடித்து கொண்டது. நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றால் தழுத்தழுத்த குரலில் பதிலுக்கு. தவறு செய்யக்கூடாது என்பதற்காக தான் உன்னை முன்கூட்டியே எச்சரிக்கிறேன். சுரேஷ்குமாரன் இந்த குடும்பத்திற்கு ஒரே மகன். இவ்வளோ ஆஸ்திக்கும் ஒரே வாரிசு. அவனுக்கு மனைவியாக வரப்போகும் பெண்ணும் ஏறக்குறைய அதே அந்தஸ்து உடையவளாக தான் இருக்க வேண்டும் என்று அத்தான் விரும்புகிறார். அதனால் என்று கூறி முடித்தாள். அருணாவின் கண்களில் கண்ணீர் தாரையாக வழிந்து கன்னங்களில் ஓடியது. மனோ அக்கா, நான் நளினியை பார்க்க இங்கே வந்தேன். நீங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. நான் ஊருக்கு போய் வருவதாக நளினியிடம் கூறினால் போதும். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஓட்டமும் நடையுமாக சென்று காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அவள் விம்மி விம்மி அழுதாள். மனோன்மணிக்கு அவள் என்ன தீங்கு செய்தாள்? அவள் மனதை புண்படுத்தும்படி அந்த பெண்மணி அவ்வாறு ஏன் பேச வேண்டும்? சுரேஷ்குமாருடன் அன்பாக நட்புரிமை பாராட்டுவதில் குற்றம் யாது? நளினி சுரேஷ் இருவரின் நட்பை அடைய எவ்விதத்தில் அருணா அருகதையற்றவள்? அன்றிரவு 3வது வகுப்பு வண்டியில் தங்கள் கிராமத்திற்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த அருணா தனக்குள் மேற்கூறிய கேள்விகளை பலமுறை கேட்டுக்கொண்டாள். எவ்வளவு சிந்தித்தாலும் எந்த கோணத்தினின்றும் ஆராய்ந்தாலும் அவளுக்கு சரியான பதில் கிட்டவே இல்லை. அதற்கு பதில் குழப்பமும் துயரமும் அதிகரித்தன. இருள் நீங்கி சூரியன் கீழ்வானத்திலே உதயமாகும் சமயம் வண்டி காரிக்குளம் ஸ்டேஷனில் வந்து நின்றது. ஜன்னலில் நின்று அருணா வெளியே எட்டி பார்த்தாள். லேசாக ஒளி படர்ந்து வந்த நீலவானமும் மிக தொலைவில் தெரிந்த மலைக்குன்றும் அவள் பிறந்த வீட்டின் நினைவை அதிகப்படுத்தின. மனோன்மணி வெறுத்தால் என்ன? பெரியம்மா நொந்து கொண்டு கடுமையாக பேசினால்தான் என்ன? யார் நேசித்தாலும் நேசிக்காவிடனும் அன்பு செய்து வரவேற்க கூட பிறந்த சகோதரன் ஆனந்தனும் சகோதரி இந்திராணியும் எப்பொழுதும் காத்திருக்கிறார்கள் என்ற நினைவு அவள் உள்ளத்திற்கு சாந்தி அளித்தது. காரிக்குளம் மிகவும் சிறிய ஸ்டேஷன் ஆனதனால் வண்டி சில நிமிஷங்கள் தான் நின்றது. பெட்டியை தானே தூக்கி கொண்டு பிளாட்பாரத்திலே அருணா இறங்குவதற்குள் வண்டி நகரத் தொடங்கியது. அருணா சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளை வரவேற்க அங்கு அண்ணன் ஆனந்தனை காணவில்லை. பிரயாண சீட்டை டிக்கெட் பரிசோதிக்கிறதும் நீட்டிவிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாள். அங்கேயும் ஆனந்தனை காணவில்லை. அதற்குள் அருகில் தெரிந்த புல் தரையில் மேய்ந்து கொண்டு நின்ற எருமைகளில் ஒன்று ஒய்யாரமாக அருணாவின் பக்கம் திரும்பி முகத்தை தூக்கி நொய் நொய் என்று கத்தி அவளுக்கு வரவேற்பு அளித்தது. பல நாட்களுக்கு பின் வீடு திரும்பியுள்ள தன்னை வரவேற்க ஸ்டேஷனுக்கு யாரும் வராதிருப்பதை உணர்ந்ததும் அருணாவுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. பெட்டியை தூக்கி கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய அவள் தனக்கு தெரிந்த நீண்ட பாதையிலே வீடு நோக்கி நடக்குலுற்றாள்.